கேக்குதா நான் பேசுறது எல்லாருக்கும்? எஸ் சார். சரி, ஓகே. சரி, அப்போ டவுட்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸ்க்கு டைரெக்டாக போயிடலாம். சரி, ஓகே. நேற்று வந்து ஒரு பவர் பாயிண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது புதுசாக கிரியேட் பண்ணுறது வந்து டெம்ப்ளேட்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் வந்து புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா பிளாங்க் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதோட ஃபாலோஅப்பாக இன்னும் டீட்டெயிலாக இந்த ஸ்லைடுக்குள்ளே வரக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன வைக்கலாம், எப்படி நம்ம ஸ்லைட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கான டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன்ஸ் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, நம்ம நேற்றே பார்த்தோம், இதில் ரெண்டு இருக்குது. டிரான்சிஷன் ஒன்று இருக்குது, அனிமேஷன் ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து என்னென்னா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது. சரிங்களா? சொல்லுங்க. ஸ்கிரீன் ஓபன் ஆகல சார் இன்னும். ஓ, சாரி. ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து நம்ம உள்ளே வைக்கிற இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டெக்ஸ்ட்டோ இல்லை இமேஜோ எது வச்சாலும் சரி, அதுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கலாம். அது வந்து அந்த ஸ்லைடுக்குள்ளே வந்து எப்படி வரணும், எப்படி எம்பசைஸ் ஆகணும், எப்படி வெளியில் போகணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து எப்படி வரணும், இதுதான் இங்கேயும் இருக்குது, அனிமேஷனில் இங்கே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக பண்ண முடியும். தென் அது கீழே வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த பவர் பாயிண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நான் ப்ரெசன்டேஷன் இந்த கீழே சொன்னேன் இல்லையா, இது பண்ணோன்னா நமக்கு ப்ரெசன்டேஷன் வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைடு மட்டும் நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் அந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லா காம்போனண்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு அனிமேஷன் கொடுத்துருந்தோம்னா நம்ம கிளிக் பண்ணால் தான் வரும். அதை கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வரும், அப்புறம் நெக்ஸ்ட் காம்போனண்ட் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு அந்த அனிமேஷன் வர்றது எப்படி வரணும் அப்படிங்கிறது ஆஃப் பண்ணிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன். ஓகே, சரி. சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணால் தான் அந்த அனிமேஷன் வருது இல்லையா, அப்படி இல்லாமல் எனக்கு வந்து இந்த அனிமேஷன் இதில் போயிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுனா அதோட என்டர் ஆகும்போது வரக்கூடிய அனிமேஷன் வந்து எப்படி இருக்கும். தென் இதே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஒன்று கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது கிளிக் பண்ணோன்னா 3 ஒன்றுக்கு அப்புறம் இதுக்கு, ஏன்னா இப்போ ரெண்டாவது வந்து நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு அனிமேஷன் வந்து வரும். இப்போ நான் திரும்ப பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுங்கிறது வந்து இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கானது. செகண்ட் வந்து என்னோட நேமுக்கானது, அது வரும். தென் தேர்டு வந்து திரும்ப இந்த பவர் பாயிண்ட்டுக்கு நான் இன்னொரு அனிமேஷன் போட்டிருக்கேன், அது இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்.
இது மாதிரி எல்லா ஸ்லைடும் எல்லா அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடு வரும். ஸோ இது மாதிரி வந்து ஆர்டர் பண்ணலாம். நம்ம வந்து எது ஃபர்ஸ்ட் வரணும், எது செகண்ட் வரணும். இப்போ எனக்கு இது வந்து எனக்கு வந்து தேர்ட் மூணாவதா வரணும், இல்லை எப்போ வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற ஆர்டர்லேயே அது வரும். உதாரணத்துக்கு இப்போ திரும்ப இந்த ஸ்லைடு க்ளோஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேர் போகணும், அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் போகணும்ல அப்படின்னா தென் ஃபர்ஸ்ட் வந்து ஒரே தனிமத்தின் ஓகே. சரி, இப்போ வந்து மறுபடியும் நான் இங்கே வந்து என்னோட பேரை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து இதுக்கு நான் இன்னொரு எம்பசிஸ் கொடுக்குறேன், லைட்டன் அப்படின்னு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு, இப்போ மூணாவது நாலாவது இதுக்கே வந்துடும். இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வரும், தென் நேம் வரும், தென் திரும்ப அந்த பவர் பாயிண்ட்டுக்கு இன்னொரு அட்மிஷன் கொடுத்துருக்கேன், அது டிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நேமுக்கு வந்து லைட் ஆகும், கொஞ்சம் லைட் ஆகும், லைட்டன் ஆகி பிரைட் ஆகும், இந்த மாதிரி அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். திரும்ப இது வந்து எக்ஸிட், இந்த ஸ்லைடு முடியும் போது இதெல்லாம் இந்த ஸ்லைட்லேருந்து போகிற மாதிரி எனக்கு காட்டணும் அப்படின்னா அகைன் ப்ரெசன்டேஷன் ஆட் அனிமேஷன் போயிட்டு இது வந்து எக்ஸிட்டுங்கிறது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரும். சரியா? ஸோ வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே எப்படி வரணும், அப்புறம் அது எப்படி எம்ஃபசைஸ் ஆகணும், அதுக்கப்புறம் எப்படி அதில் வந்து வெளியில் போகணும். நான் வெளியில் போகும்போது ஃபைட் அவுட் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன், இப்படி ஃபைட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கும் ஆட் அனிமேஷனில் போயிட்டு எக்ஸிட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன், வீல் கொடுக்குறேன், இப்படி போயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் என்ட்ரு ஆகுது, செகண்ட் இது வருது, அகெயின் பவர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு எம்ஃபசைஸ் ஆகுது, நேம் எம்ஃபசைஸ் ஆகுது, அது லைட்டன் ஆகுது, பிரைட் ஆகுது. திரும்ப வந்து வெளியில் போகும்போது அது ஃபஸ்ட்டு போயிடும், தென் இதை கிளிக் பண்ணோன்னா இது போயிடும். எப்போ கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்டர் வைஸாக வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி அனிமேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணுறது தான். சரிங்களா? இது வந்து நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஆட் அனிமேஷனில் வந்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எது எப்படி என்ட்ரு ஆகணும், எப்படி எம்ஃபசைஸ் ஆகணும், எப்படி எக்ஸிட் ஆகணும், அந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கலாம். இது போகிற வந்து கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மோஷன் பாத் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா அந்த ஒரு ஷேப்புக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டோ இல்லை அந்த இமேஜோ மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டயக்ராமில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு ஆரோவுக்கும் ஒவ்வொன்றா வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா அனிமேஷன் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் பண்ணணும். இதை கிளிக் பண்ணணும், தென் இந்த இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷன் எப்படி உள்ளே வரணும். இப்போ மொத்தமாக ஹோலாக வருது, அப்போ அப்படி வரக்கூடாதுன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒன்று பண்ணிட்டீங்க, அதை ரிமூவ் பண்ணணும், அனிமேஷனை ரிமூவ் பண்ணணும்னா இந்த அனிமேஷனுக்கு அந்த நம்பர் 1, 2ன்னு வந்து பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக்கில் வரல. ஸோ ஜஸ்ட் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன்லேயே போனீங்கன்னா கீழே ரிமூவ் ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை இல்லை எங்கே இருக்கும்? ரிமூவ் options, animation. Okay. சரி, ஓகே, நான் பண்ணுறேன். அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இங்கே இருக்குது அண்டு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்தீங்கனாலும் அது போயிடும். சரிங்களா? ஒன்றும் இங்கே உங்களுக்கு அனிமேஷன் டக்குன்னு ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ரிமூவ் அனிமேஷன் உள்ள ஆப்ஷன் இருக்கும், நான் செக் பண்ணுறேன். அப்படி ஒரு வேலை இல்லைன்னா கூட நீங்கள் அண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு நீங்கள் பண்ண ஆப்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும், 1 ஸ்டெப் பேக்வேர்டு போகும். அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அண்டுங்கிறது போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுக்குறேன். இப்போ இது எல்லாமே என்னென்னா குரூப் ஆயிருக்கு, அதனால எனக்கு மொத்தமாக அனிமேஷன் கொடுத்தோன்னா மொத்தமாக எனக்கு வரும். அப்படி இல்லாமல் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த காம்போனண்ட், இந்த ஸ்மார்ட் ஆர்ட் காம்போனண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா அதில் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும்.
அந்த குரூப்பில் போயிட்டு அன்குரூப் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் உள்ளது எல்லாமே தனித்தனியாக தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து அகெயின் குரூப் அன்குரூப் இப்போ எல்லாமே அன்குரூப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் தனியாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு அனிமேஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வரணும், அதுக்கப்புறம் இது வரணும், அதுக்கப்புறம் இது வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் இதில் கொடுக்குறேன். இந்த மாதிரி அப்படி வரும்போது இந்த அனிமேஷன் வந்து எவ்வளோ ஏதோ வேணும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி அனிமேஷன் அந்த இடத்துக்கு செட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்தாலும் சரியில்லை. random bars zoom smile appearsனா சடன் ஆயிடும். பேடே கொடுக்குறேன். ஓகே, பேட் கொடுத்துட்டு ஸோ இப்போ எனக்கு இதை பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ண இந்த ஒரு இதுக்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எஃபெக்ட் ஆட் ஆயிடும். ஸோ அப்படி தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை இது கிளிக் பண்ணி ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னு மேலே காட்டும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து வராது. சரிங்களா? இப்போ ஒன்றாவது வந்து என்னென்னா இந்த ஃபேடின் இருக்குது. இந்த ஃபேடினில் வந்து நான் நன்னுன்னு கொடுத்தோன்னா எனக்கு அது போயிடுச்சு. பார்த்தீங்களா? 1 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எது வேணுமோ அது தேவையில்லைன்னா அது இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நன் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த அனிமேஷன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆப்ஷன் வந்து இங்கே வச்சுருக்காங்க அனிமேஷனுக்குள்ள. ஸோ எது தேவையில்லை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நன்னுன்னு கொடுத்தோம்னா அது ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். திரும்ப நான் இதில் அனிமேஷனில் போயிட்டு எனக்கு இதில் பேடின் அது கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இப்போ இதில் கீழே அப்படியே வந்தீங்கன்னா மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 5 10 13 தான் இருக்குது. எனக்கு இன்னும் நிறைய எஃபெக்ட் வேணும்னா மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இதில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இதில் வந்து ஸ்ட்ரெச் கொடுக்குறேன். ஸ்ட்ரெச்னால் இந்த மாதிரி வரும். ஓகே, இது நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஒன்று தேவையில்லைன்னா நான் கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச் மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இதே மாதிரி இதுவும் வரணும் இதுவும் வரணும்னா திரும்ப நான் இதில் போய் செட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே இந்த ஹோமில் ஃபார்மேட் பெயிண்டர் படித்தோமா அதே மாதிரி அனிமேஷனில் வந்து அனிமேஷன் பெயிண்டர்னு ஒன்று இருக்குது. இதை எடுத்துகிட்டு நீங்கள் எதை கிளிக் பண்ணீங்களோ அதுக்கும் அதே மாதிரி அப்படி ஆகிடும். ஏன் இங்கே அப்படி ஆச்சுன்னா இந்த இமேஜோட இது வந்து இங்கே வரைக்கும் இருக்கனால இதில் வந்துடுச்சு. ஸோ நான் அதனால் இதை ரிமூவ் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பர் 2 கிளிக் பண்ணிவிட்டு நன்னுன்னு கொடுத்தோன்னா எனக்கு அது போயிடும். நன்னு கொடுத்துறேன், போயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் நகர்த்தி இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ நான் இந்த பிளாங்க் 1க்கு வந்து ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு இந்த ஆட் டைட்டில் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கும் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே பவர் பாயிண்ட்லையும் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதில் இருக்கிற அனிமேஷனை எடுக்கிறீங்களோ காப்பி பண்ணுறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் பெயிண்டர் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இதில் இருக்கிற அனிமேஷன் வந்து அதை காப்பி பண்ணிக்கணும். தென் எதில் வேணுமோ அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சு. தென் 3வது இதுக்கு வரணும்னா ஜஸ்ட் 2 கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் பெயிண்டர் அண்ட் தேர்ட். ஓகே, இப்போ நம்ம இப்போ ப்ரெசன்டேஷன் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாங்க் வருது. தென் செகண்ட் கிளிக் பண்ணோம்னா அடுத்தது ஆட் டைட்டில் வருது. தென் ஆட் மீடியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நீங்கள் கிளிக் பண்ண தான் அது வரணும் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட்டையோ இல்லை எனி டயக்ராம் உங்களுக்கு எப்படி அது வரணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே மாதிரி இதையும் இங்கே நகர்த்துறேன். இதுக்கும் நீங்கள் அது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இது தேவையில்லை, நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இதில் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக வரணும் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நான் ஏற்கனவே மேலே பண்ணல அதே மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். இந்த இமேஜை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாமே மொத்தமாக இருக்குது, அதை வந்து அன்குரூப் பண்ணணும். ஸோ அப்போ மொத்தமாக குரூப்பில் இருக்கிற அந்த ஆப்ஷனில் வெளியில் பார்டரில் இருக்கிற இந்த பார்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு அன்குரூப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் அன்குரூப் ஆகலை. இந்த இதெல்லாம் இன்னும் அன்குரூப் ஆகாமல் இருக்கு. ஸோ இன்னும் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டம் வருதுன்னா அதில் இன்னொரு குரூப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதையும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணியிருக்காங்கனால இது மட்டும் தான் அன்குரூப் ஆகிருக்கு.
இது எல்லாமே குரூப்பாக தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் அன்குரூப் பண்ணணும்னா இதே மாதிரி மறுபடியும் அந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி குரூப்பில் போய் அன்குரூப். இப்போ எல்லாமே அன்குரூப் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் இது பாருங்கள், இது மட்டும் ஒரு லைன் இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு அனிமேஷன் கொடுக்கணும்னா இப்போ நீங்கள் அனிமேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் 4வது அனிமேஷன் இந்த லைன் வரணும். சரிங்களா? அப்போ இங்கே ஆட் அனிமேஷனில் போயிட்டு என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறது. ஸோ நான் இதை வந்து இந்த ஷேப்லேயே கொடுக்குறேன். அப்படியே வருதா? ஓகே. ஸோ இது வந்ததுக்கப்புறம் தான் 4வதாக இது வரணும். அதுக்கப்புறம் இந்த இது வரணும். ஓகே. இப்போ இதில் போயிட்டு ஆட் அனிமேஷன், அதுக்கு எப்படி ஃபேடிங் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே எல்லா சர்க்கிளுமே அதே மாதிரி தான் வரணும்னா ஜஸ்ட் அனிமேஷன் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதில் ஒரு கிளிக், அதே மாதிரி மறுபடியும் அனிமேஷன் பெயிண்ட் எடுத்து இதில் ஒரு கிளிக், டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் அதே மாதிரி தான் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா அந்த ஆர்டர் பிரகாரம் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அனிமேஷன் பெயிண்டர் ஆட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன். நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணி பார்ப்போம். இப்போது பிளாங்காக இருக்கு பாருங்க, எந்த டயக்ராமுமே இல்லை. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் எல்லா ஸ்மார்ட் ஆர்ட்டையும் அன்குரூப் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம அனிமேஷன் தனித்தனியாக பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கிளிக் பண்ணோம்னா அது ஒவ்வொன்றா வரும். ஸோ அப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். பிளாங்கை வந்து நீங்கள் நியூவில் போயிருக்கணும். நீங்கள் இது எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனே நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் பண்ணுறேன். அப்படின்னா நான் இப்போ மொத்தம் இந்த டயக்ராம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அப்போது நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுங்கள். அப்புறம் அதில் டைட்டில் ஆட் பண்ணணும். டைட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான ஃபோட்டோ மீடியா அதை வந்து ஷேப்பாவோ இல்லை வீடியோவோ இல்லை ஆடியோவோ இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் என்னென்ன மீடியானா என்னென்ன ஆட் பண்ணணும்னா அது ஒரு இது இந்த மாதிரி வரும். தென் அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பவர் பாயிண்ட் விஷுவலாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ மீடியாவில் 3 இருக்கா அப்படின்னு வரும். அசிவான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ, வீடியோ அண்ட் ஆடியோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வந்து பார்க்குற நம்ம யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வாட்ச் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம ஸ்லைடில் வந்து இந்த மாதிரி அனிமேஷனோட வந்தால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட்டோ இல்லை எனி பிக்சரோ எனி வீடியோ எனி டெக்ஸ்ட்டோ எதாக இருந்தாலுமே நம்ம அனிமேஷன் கொடுக்கறதுக்கான இப்போ அது மாதிரி இப்போ ஃபுல்லாக நான் இந்த ஸ்லைடை வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை வந்து எனக்கு இதில் இருந்து வெளியில் போகணும். அப்போ மொத்தமாக போகணும். ஏன்னா இப்போ நான் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸிட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லலை. அதனால ஜஸ்ட் கிளிக் பண்ணனா அடுத்த ஸ்லைடு அடுத்து என்ன இருக்கோ அது வந்து ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இதை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அடிஷ்னலாக கீழே இது ஒன்று இருக்குது, அது எனக்கு தேவையில்லை, அதனால் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட். ஓகே. இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அவுட் கொடுக்கணும் அப்படின்னா திரும்ப இது போகும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியாக போச்சுன்னா நல்லா தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அகைன் இந்த மொத்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷனில் போயிட்டு எக்ஸிட்டில் போயிட்டு இது எப்படி வந்து வெளியில் போகணும், எனக்கு வந்து ஃபேட் அவுட் அந்த மாதிரி போகணும், அடிக்கல் வந்து போயிடும். இதே மாதிரி இதுவும் போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் இது மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஆட் அனிமேஷன் அதில் எக்ஸிட்டில் போயிட்டு ஃபேட் அவுட். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி போச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறது அதுக்காக. ஸோ இப்போ நம்ம பவர் பாயிண்ட் ஃபுல்லாக பார்க்குறோம். டெஸ்ட் கொடுத்தோம்னா இது போயிடும், தினப்படம் இது போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த ஸ்டைலில் இருந்து அது போகிறதும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக தெரியும். ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்லைடில் வந்து எதுக்காக அந்த அனிமேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சைடுக்கு பண்ணேன், டூப்ளிகேட் சைடு இருக்குது அது போட்டிருக்கேன், நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இந்த சைடுக்கு நம்ம திரும்ப இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதுதான் நம்ம ஏற்கனவே அன்குரூப் பண்ணது. சரியா? இது வந்து நான் டெய்லர் டூப்ளிகேட் சைட் போட்டிருந்தனால அடுத்த சைடு காட்டிருந்துச்சு, நான் அது குரூப்பாக இருந்ததுனால மொத்தமாக போயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதே மாதிரி திரும்ப வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக எல்லாத்தையும் மொத்தமாக நான் குரூப் பண்ணிவிட்டு மொத்தமாக எனக்கு ஒன்றா போகணும் அப்படின்னு நினச்சோன்னா தெரியலையா? இப்போ தெரியுது சார். ஷேர் ஆயிருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம உள்ளே வரும்போது தனித்தனியாக வரணும்னு கொடுத்தோம். அதே மாதிரி எனக்கு வெளியில் போகும்போது அதே மாதிரி தனித்தனியாக போகாமல் மொத்தமாக எல்லாம் ஒன்றா போகணும் அப்படின்னா கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக செலக்ட் பண்ணிடுங்க.
செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மொத்தமாக ஒரு அனிமேஷன் எக்ஸிட் ஆகும்போது எப்படி போகணும் அப்படிங்கிறது. எக்ஸிட் ஆகும்போது ஸ்வைப் இந்த இது கொடுக்குறேன். ஸோ மொத்தமாக அது போயிடும். இப்படி மொத்தம் போகும்போது இந்த இது மட்டும் எனக்கு இன்னும் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இப்போ பாருங்களேன், நான் எக்ஸிட் வந்து மொத்தமாக எதுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அதுக்கு பூரா பாருங்க 12ன்னு போட்டிருக்கா நம்பர், 12ன்னு போட்டது பூரா மொத்தமாக போயிடும். சரிங்களா? ஸோ அப்போ இப்போது இதெல்லாம் 12ல் எல்லாமே ஒன்றா போகும்போது எனக்கு இது மட்டும் போகாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சிரமம், இது வராது. ஸோ அப்போ நான் நினைக்கிறேன் அண்டு கொடுத்துட்டு அகெயின் எல்லாத்தையும் மொத்தமாக மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் கிளிக் அண்ட் ட்ராக். நம்ம மொபைல் மவுஸை கிளிக் பண்ணிட்டு மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இது எல்லாமே மொத்தமாக போகணுங்கிறதுனால நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் இதில் போய்ட்டு எக்ஸிட் வந்து என்னன்னா அப்போ இதில் நான் ஸ்வைப் தான் கொடுத்தேன். ஓகே, மொத்தமாக போயிடுச்சா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்லைடுக்குள்ளே அது வரும்போது ஒவ்வொன்றா தனித்தனியாக வரணும்னு சொல்லி நான் பண்ணியிருந்தேன். அதனால் ஒவ்வொன்றா வரும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக எல்லாமே வந்துருச்சு. நான் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சிட்டேன். இப்போ இது போகணுன்னா திரும்ப இதே மாதிரி ஒவ்வொன்றா போனால் நமக்கு நிறைய டைம் ஆகும். எல்லாமே மொத்தமாக போகணுங்கிறத நம்ம மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேட் அவுட் கொடுத்தோம். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா மொத்தமாக போயிடும், அப்படி போயிடும். சரியா? இதுதான் வந்து நீங்கள் ஒரு அனிமேஷன் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டில் இல்லை வந்து எந்த பாட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பாட்டுக்கு பண்ணுறீங்களா, மொத்தமாக பண்ணுறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பிளாங்க் அப்படிங்கிறதுக்கு 2 அனிமேஷன் இருக்குது. ஒன்றாம் நம்பரும் 12ஆம் நம்பரும். 1ஆம் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரன்ஸு, 12 வந்து எக்ஸிட். எல்லாத்துக்குமே நான் மொத்தமாக போகணுன்னு கொடுத்தனால 12 வந்து எல்லாத்துக்குமே எக்ஸிட்டுக்குள்ள அனிமேஷன் வந்து செட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து இப்போ டைட்டில் வரணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஆட் டைட்டில் கொடுக்குறேன், எப்படி வரணும் அப்படிங்கிறது. ஸோ நான் இதில் வந்து பவுன்ஸ். ஓகே, ஆனால் என்னென்னா இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் டைட்டில் வர மாதிரி இருக்கு. அப்போது அந்த ஆர்டரை நான் சேஞ்ச் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இது வரணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த அனிமேஷனோட ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன், எஃபெக்ட் ஆப்ஷன், சவுண்ட். ஓகே, சரி, ஓகே. அந்த ஆர்டரை வந்து எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் இல்லை, மேபி ரிப்பன்ஸில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தேவைப்படுது, அதில் இல்லை அதுக்கான ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா ரிப்பன்லையும் நம்ம ஏற்கனவே சொன்னதான், அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் எனக்கு என்னன்னா மெயின் டேப்ஸ், இதில் போயிட்டு அனிமேஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், அனிமேஷனில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்துடும். ஸோ நான் அனிமேஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ அனிமேஷன் ஸ்டைல்ஸு, அனிமேஷன் ஆப்ஷன்ஸு, மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன் அங்கே இல்லாமல் இருக்கலாம். அதனால கூட நமக்கு அது வந்து பில்டு ப்ராப்பர்ட்டி, கலர் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது இங்கே இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து அனிமேஷன் பில்டு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். அது எதில் வேணும்னு கேட்குது. எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் இதில் வருது, அனிமேஷனில் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது, ஆப்ஷன் இருக்கு. அனிமேஷன் பேன் ஒன்று இருக்காதா? எஸ், இந்த அனிமேஷன் பேன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே வந்துடும். நம்ம எந்தெந்த அனிமேஷன் எது கொடுத்துருக்கோமோ, இப்போ 13 இது நான் கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் 13வது தான் இதுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது எனக்கு மேலே வரணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது.
அதே மாதிரி எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ், டைமிங், அட்வான்ஸ், இதெல்லாம் டீட்டெயில் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ், இதுவும் வராது. அது நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நான் அனிமேஷன் பேனில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து என்னென்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த டைட்டிலோடது வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப் அண்ட் டவுன் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே மேலே மூவ் ஆகிட்டே வரும். நம்ம ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதை கொண்டு வச்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே 0 ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ 0 ஆயிடுச்சா. இது 1 2 3 நம்பர்ஸ் எல்லாமே அது அப்படியே ஏற்கனவே கொடுத்த மாதிரியே இருக்குது. பட் இதுக்கு மட்டும் என்னென்னா எனக்கு 0 ஆயிடுச்சு. ஏன்னா 1க்கு முன்னாடி அதை கொண்டு வந்தனால எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே ஃப்ரம் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா 1லேருந்து அப்படியே ப்ளே ஆகும். வருதா? ஸோ இதான் மேட்டர். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ப்ளே ஆகுது பாருங்க. நான் கிளிக் பண்ணி ஸ்லைட் ஷோவில் போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக இங்கே இருந்துக்கிட்டு செக்னு எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்லைடு வந்து எப்படி எனக்கு வந்து அங்கே வரும், நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு இந்த அனிமேஷன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நான் இதில் வச்சு கூட பார்த்துக்கிற முடியும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம உங்கள் அனிமேஷன் வந்து அந்த பேஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி அனிமேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த அனிமேஷன் பேனில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? தென் இதுக்கப்புறம் இந்த டைம் வருது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட், எவ்வளோ செகண்ட் அது இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த அனிமேஷன் எவ்வளோ செகண்டில் வரணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த அனிமேஷன் வருது பாருங்களேன், நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். ஓகே, எல்லா இதுவும் முடிஞ்சு கீழே எல்லா அனிமேஷன் ஆகி வர்ற வரைக்குமே இந்த டெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர்றது எல்லாமே இருக்குங்கிறதுக்காக நமக்கு ஒவ்வொன்றா இங்கே வருது. ஸோ அப்போ நமக்கு தெரியுது ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது, உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி எனக்குன்னா இப்போ எல்லாமே வெளியில் போயிடுச்சு, ஆனால் டெக்ஸ்ட் மட்டும் போகலை. ஏன்னா நம்ம அதுக்கு எக்ஸிட் கொடுக்கல. ஸோ அப்போ அதுக்கு எக்ஸிட் கொடுக்கணும்னா அகைன் நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷனில் போயிட்டு எக்ஸிட்டில் போயிட்டு அது எப்படி போகணும், அதே மாதிரி பவுன்ஸ் ஆகி போகணும்னு அது போயிடும். சரியா? பட் என்னன்னா அது எனக்கு 13 தான் வந்துருச்சு. திரும்ப எனக்கு மேலே பண்ணுறோம்னா அதே மாதிரி கிளிக் பண்ணி நீ கொண்டு போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வரணும், அப்புறம் கடைசியாக வெளியில் போகும்போது இப்படி போகணும். ஓகே, அது தப்பு இல்லை. ஒன்று வந்துட்டு அப்புறம் உடனே அது போயிடும். ஸோ அப்போ அப்படி போகக்கூடாதுன்னா நீங்கள் கடைசியாக தான் கொடுக்கணும். எல்லாம் போனதுக்கப்புறம் தானே அந்த டைட்டில் போகணும். ஸோ அதனால் நான் கடைசியாகவே கொடுக்குறேன். எல்லாம் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இது வந்து எக்ஸிட் ஆகும். ஓகே, கடைசியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா ஃபுல்லாக அது என்ட்ரன்ஸ் ஆகுது. தென் ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொன்றா வரும். போயிடுச்சு, அப்புறம் டைட்டில் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக நம்ம இதில் வந்து ஒரு அனிமேஷன் வந்து உள்ளே வர்றதுக்கு எம்பசைஸ் ஆகிறது நம்ம இதில் பண்ணலை. எக்ஸிட்டும் என்ட்ரன்ஸும் எக்ஸிட் ரெண்டும் தான் அதில் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஒருவேளை நீங்கள் எப்படி எம்பசைஸ் ஆகணும் அப்படிங்கிறது கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எம்பசைஸ் ஆகணும் அப்படின்னா அகெயின் எம்பசைஸ் என்னன்னா நம்ம இங்கே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டைட்டிலில் வந்து ஏதாவது ஒரு அனிமேஷன் இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் வந்து என்னென்னா அதோட ஒரு ட்விட்டர் இந்த மாதிரி ஒரு ட்வீட் மட்டும் ஆகணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்போ ஆகணுங்கிறத நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசியில் அது வெளியில் போனதுக்கப்புறம் பண்ண முடியாது இல்லையா, அப்போ நீங்கள் அதை மூவ் பண்ணி மேலே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வந்து நீங்கள், ஏன்னா அதை பற்றி பேசும்போது அந்த இது வரணும் இல்லையா, அதனால அது எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த டெக்ஸ்டோட 14th இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்குள்ளே அனிமேஷன் பண்ணிக்கலாம். சரி, அப்புறம் இது வந்து அனிமேஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து என்னன்னா அனிமேஷன் பேன் பார்த்துருக்கோம். நம்ம இதை வந்து நம்ம பண்ண அனிமேஷனை வந்து
எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஆர்டர் மீன்ஸ் வரிசைப்படுத்துறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், நம்ம பண்ண அனிமேஷன்லாம் எப்படி இருக்குங்கிறத ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவோம். சரியா? இது வந்து அனிமேஷன் பேன். இந்த அனிமேஷன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா மோஷன் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எதுக்குன்னா ஒரு படமோ ஒரு இதோ வந்து கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் இல்லையா, டூப்ளிகேட் ஸ்டேட் போட்டு பார்த்தோம். அது நீங்கள் டூப்ளிகேட் ஸ்டேட் போட்டும் பண்ணலாம். இல்லை இது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் அனிமேஷன் கூட பண்ணிக்கலாம். அனிமேஷனில் போயிட்டு ஆட் அனிமேஷன், அதில் வந்து இந்த பார்ட்ஸ் பார்த்தீங்களா, மோர் பார்ட்ஸ், எப்படி அது மூவ் ஆகணும். இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே போகணும்னா ஒரு ஆர்க் போட்டுட்டு அதுதான் ஆர்க். இந்த இங்கே ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்க் வந்து இப்படி அப்படி கீழே வந்து மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் எஃபெக்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டாக இது கிளிக் பண்ணும்போதே பாருங்களேன், ஒவ்வொன்றும் வச்சிங்கனாலும் அவங்களுக்கு தெரியும் எப்படி அது பவுன்ஸ் ஆகணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து அப் கொடுக்குறேன், அதுவாகவே இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த தான் இந்த அனிமேஷன் கிளிக் பண்ணோன்னா இங்கே இது பார்த்து பார்த்தீங்களா, இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இது மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும், எவ்வளோ தூரத்தில் வேணும், இல்லை எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். இன்னும் வைக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடிலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. இதுலன்னா பவர் பாயிண்டில் வந்து கிடையாது அந்த பாத் ஆப்ஷன். இந்த 2016க்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்லாம் இது கிடையாது. ஸோ இந்த வெர்ஷன் வந்து இங்கே வந்து 2016 அதுக்கப்புறம் உள்ள வெர்ஷனில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் இங்கே இருக்கிற பாலைக்கு கொண்டு வரணும்னா இந்த மாதிரி இத்தனை டூப்ளிகேட் ஸ்டேட் போட்டு தான் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து அனிமேஷன்லேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயே நீங்கள் இந்த பேக்ரவுண்டை டிலீட் பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா அப்போனா தான் இந்த லைன் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த லைன் தெரியுதுங்களா, இந்த லைன் வந்து எப்படி வரணுங்கிறத கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் எங்கே எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது எப்படி பவுன்ஸ் ஆகணுமோ அப்படி பவுன்ஸ் ஆகும். வருதா? அப்போ நீங்கள் இந்த 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 கர்வ் வந்து எப்படி வரணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். எப்படி ரொட்டேட் ஆகி வரணும், இங்கேருந்து இப்படி வரணும்னாலும் எப்படி வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாலுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு பேர்டு வைக்கலாம், அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம ப்ரெசன்டேஷனில் அந்த எஃபெக்ட் அந்த அதற்கு இது வந்து எப்படி வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஆர்க் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு இது ஆர்க் வேணும் அப்படின்னா நான் வேறு மாதிரி பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் அனிமேஷனில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இது வந்து என்னென்னா கஸ்டம் பார்த்து அப்படின்னா நீங்களே வரைஞ்சிக்கலாம். இதை வந்து நீங்களே இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்படி விரும்பி போய் இப்படி வந்து நிற்கணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். இந்த பாத்தில் அது ட்ராவல் ஆகும். இப்போ நான் இன்னொரு இதில் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இன்னொரு வேற ஒரு இது இருக்கிறேன். செட் ஆன்லைன் பிக்சர்ஸ் லிங்க் பேர்ட் பறக்கிற பேர்ட், எனக்கு பறக்கிற மாதிரி வேணும்ல. ஸோ ஃப்ளையிங் பேர்ட். ஓகே, இது வந்து எனக்கு பிஎன்ஜி. சரி, பிஎன்ஜின்னு ஏன் கொடுக்கணும்னா பிஎன்ஜி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வராது. பேக்ரவுண்ட் இல்லாமல் இமேஜ் வரும். அந்த மாதிரி உள்ளது வந்து பிஎன்ஜின்னு சொல்லுவோம். பிஎன்ஜி இமேஜஸ் மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இமேஜ் எடுக்கும்போது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஃப்ளையிங் பேர்ட் பிஎன்ஜின்னு அந்த மாதிரி வித்தவுட் பேக்ரவுண்ட் நமக்கு வரும். நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். வந்துச்சு. ஸோ இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பேர்டு வந்து இப்படி பறக்கிற மாதிரி ஒரு ஃப்ளைங்கில் வந்து மேலே கீழே போய் பறக்கிற மாதிரி பண்ணும். இந்த பறவை எப்படி பறக்கணும் அப்படிங்கிற அந்த லைனையும் நானே ட்ரா பண்ணோன்னா அனிமேஷனில் போயிட்டு ஆட் அனிமேஷன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதெல்லாம் லைன் பார்த்து இதெல்லாம் டிஃபால்ட்டாக அவங்க வச்சிருக்கிறது. சரியா? இந்த கஸ்டம் பார்த்து அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வரையிறது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பறவை இங்கேருந்து எப்படி பறக்கணும் அப்படிங்கிறத நம்ம செய்யணும். ஸோ இங்கேருந்து இந்த பறவை அப்படியே மேலே போய் அப்படி கீழே வந்து அப்படியே இங்கே வந்து நிற்கணும்.
அப்படின்னா எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே வச்சு டபுள் கிளிக் அப்படின்னா வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி பறக்க வைக்கலாம். இப்படி பறக்க வைக்கும்போது இது வந்து டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 2 செகண்டில் பறந்துடும். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பறக்கணும்னா இந்த டியூரேஷன் நீங்கள் கூட வச்சுக்கலாம். 5 செகண்டில் பறக்கணும்னா அப்போ அது மெதுவாக பறக்கும். வருதா? இந்த மாதிரி. ஸோ எனி அனிமேஷன் நீங்கள் பவர் பாயிண்ட் வச்சு கூட ஒரு அனிமேஷன் பண்ணணும்னா கூட பண்ணலாம். சரிங்களா? அதுக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அகைன் நீங்கள் இந்த இதை வந்து எப்படினாலும் ரீசைஸ் பண்ணும்போது என்னன்னா வெளியில் போயிடுச்சு படம் தெரியுதுன்னா கொஞ்சம் சுருக்கி சின்னதாக எப்படி வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இதில் என்ன நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா இப்போ நான் இந்த இதை ரிமூவ் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் இப்போ வேணாம் டெலிட் பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் ஒரு அனிமேஷன் நீங்கள் ட்ரா பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கஷ்டம் பார்த்து வரையும் போது கடகடன்னு நீங்கள் வரைகிறது எப்படி வரைங்களோ அது மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் மேலே போகும்போது இப்படி மேலே மெதுவாக போனேன், கீழே வரும்போது ஃபாஸ்ட்டாக இருந்தனால டக்குன்னு கீழே வந்துச்சு. அப்படி இல்லாமல் ஒரு பேனாக அப்படியே மேலே போகிற மாதிரினா நீங்கள் இந்த கர்சரை எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அதுவும் ரொம்ப முக்கியம். சரியா? இங்கே வந்து இப்படி நிற்கணும். ஓகே, இப்போ பாருங்க இது ஒரு சீராக போகுது. எனக்கு 2 செகண்டில் அது டிஃபால்ட்டாக வந்து 2 செகண்ட் வச்சுருக்காங்க. 2 செகண்டில் எனக்கு கூட வரணும் அப்படின்னா எவ்வளோ செகண்டில் அது பறக்கணுமோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு 10 செகண்ட் இருக்கணும். 10 செகண்ட் இது ஃப்ளை பண்ணி இங்கே நான் வரணும் அப்படின்னா 10 செகண்ட் அது ஃப்ளை ஆகி வரும். மெதுவாக பறக்குதா? ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. அதை தெரிஞ்சுக்கப்புறம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இதில் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த வந்து டிலீட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த பார்த்து வேணாம், நான் இன்னொரு பார்த்து பண்ணுறேன். எதுக்காகனா இந்த ஆடியோ அனிமேஷனில் இந்த பார்ட்டில் லைன் இதெல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதான். ஒரு லைனு, ஆர்க்கு, டர்ன்ஸ் எல்லாம். ஷேப் வந்து என்னென்னா ஒரு ஷேப் கொடுத்துட்டு அந்த ஷேப் பிரகாரம் போகும். ரவுண்ட் அடிக்குதா? இதுதான் இந்த பறவை வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த ரவுண்டை வந்து நம்ம எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசாக வேணாலும் வைக்கலாம். ஓகே, ரவுண்ட் அடிக்குதா? அதே மாதிரி இதுக்கு நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஸ்லோவாக வரும். அவ்வளோதான். எனக்கு வந்து இது பின்னோக்கி பறக்குது. அப்படி இல்லாமல் எனக்கு ஃபார்வேர்டில் பறக்கணும்னா மேபி அந்த ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் இருக்கா, டைமண்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள், என்ன மாதிரி ஷேப்பில் அது பறக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கொயர் கொடுக்குறேன், ஒரு ஸ்கொயர் அந்த மாதிரி. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேனா வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேனா வரைகிற மாதிரி ஒரு பேனா வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிற மாதிரி வச்சுட்டு ரெண்டு இதையுமே ஒன்றா ஒரு சர்க்கிள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீலில் வர மாதிரி ஒன்று செட் பண்ணிவிட்டு ஒரு பேனாவையும் அதே மாதிரி மூவ் பண்ண விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்டாங்கிள் வந்து வரும். இப்போ இதுலேயே வந்து இன்னும் பாருங்கள், நான் ஒரு ஷேப்பில் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன். இந்த ரெக்டாங்கிளை நான் இதுக்கு ஏற்ற மாதிரி இது சைஸ், இது பறக்கிற சைஸ்க்கு நான் வச்சுட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நான் இதை வந்து இதுக்கு வந்து நான் அனிமேஷன் என்ன கொடுக்குறேன்னா ஆட் அனிமேஷனில் போயிட்டு பேடிங் இப்படி வரணும். சரியா? இப்போ இது வந்து என்னென்னா இந்த பிக்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்துடக்கூடாது. பிக்சர் வந்து ரெண்டாவது வரணும். டவுன் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன். அனிமேஷன் கொடுக்கலையா? கொடுத்துருக்கேனே. அந்த மாதிரி வரணும்னா இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வச்சுக்கிற இதோட சேர்த்து நீ இதே ஓட விடு அப்படின்னு அர்த்தம். பட் அது வரலையே.
ஷேப். ஓ, மாறி பிக்சர் மாறி இருக்கு. சாரி, நான் இது கிளிக் பண்ணுறேன். ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஷேப் இருக்கு. ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள். ஓகே ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் கொடுப்போம். இதுக்கு வந்து ஆட் அனிமேஷனில் பாத்தில் வந்து ஷேப்பில் இதுக்கு ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். ஓகே, தனித்தனியாக தான் வருது. சரி, நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து ரெண்டையும் ஒன்றா ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ். சரி, ஓகே, அது ஜஸ்ட் நம்ம உட்காந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா தான் அது பண்ண முடியும். ஸோ இது இப்படி வரும்போதே வந்து இந்த ஒரு ரெக்டாங்கிளாக வரைகிற மாதிரி செட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். பட் அது எப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது பண்ண முடியும். சில ஆப்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்து பண்ணுற மாதிரி வரும். பேக் அதுதான். இந்த மாதிரி தான். சரி, இது வந்து இந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அனிமேஷனையோ வந்து நம்ம பவர் பாயிண்ட்லேயே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ தென் இது போக நீங்கள் இன்னொரு 2-3 ஆப்ஷன்ஸ் வேறு இருக்குது. இப்போ டூரேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஒரு அனிமேஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த அனிமேஷனுக்கு டிஃபால்ட் டைமிங் இருக்கும். இங்கே இப்போ 2 செகண்ட் இருந்துச்சு, நம்ம அதை அதிக பண்ணி 2 செகண்ட் இல்லாமல் எனக்கு 10 செகண்ட் வரணும், 5 செகண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ளே பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு அனிமேஷன் முடிஞ்சு அடுத்த அனிமேஷன் எப்போ வரணும் அப்படிங்கிறது செட் பண்ணுறது தான் டிலே டைமிங்கிறது. ஸோ எவ்வளோ டிலேயில் இது வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது, எனக்கு இது முடிஞ்சு இது எப்போ வரணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஓகே ப்ளே. ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னென்னா ரெண்டுமே நான் ஒன்றா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்னு கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வரும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்னோட சேர்ந்து ஒன்று வரணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆன் மவுஸ் கிளிக்னா மவுஸ் கிளிக் பண்ணால் தான் அது வரும். சரிங்களா? ஒன்று நடந்துடும், அதுக்கப்புறம் இன்னொரு அனிமேஷன் நடக்கணும்னா நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணால் தான் அது நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் வேணும்னா அதை செட் பண்ணிக்க. இங்கேயே ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் டைமிங் இருக்குது, எவ்வளோ டைமிங் டிலே ஆகி வரணும், எப்போ ஸ்டார்ட் ஆகணும், இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னொரு ஸ்லைட் போட்டுக்கிறேன். ஹோமில் போயிட்டு இந்த ஸ்லைட் அதில் அந்த பறவையை மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். இந்த அனிமேஷன் தேவையில்லை, அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அனிமேஷன் வரணும் அப்படின்னா இதுக்கு நான் வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன். அனிமேஷனுக்கு போயிட்டு ஆட் அனிமேஷன் உள்ளே வரும்போது ஃப்ளை இன் பண்ணி வரணும். வந்ததுக்கப்புறம் தென் இதுக்கப்புறம் இது இங்கேருந்து எம்ஃபசைஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து அது எப்படி எம்ஃபசைஸ் ஆகணுங்கிறத நான் இங்கே வந்து எனக்கு அது எம்ஃபசைஸ் ஆகும்போது க்ரோ அண்ட் ஸ்விங் கொஞ்சம் பெருசாகும். சரியா? ஸோ இப்போ இந்த இந்த பறவைக்கு வந்து நான் இப்போ 2 அனிமேஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து உள்ளே எப்படி என்ட்ரு ஆகணும், அப்புறம் வந்து எப்படி எம்ஃபசைஸ் ஆகணும் அப்படிங்கிறது. என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து ஆமாம், என்ட்ரானதுமே இது வரணுமா இல்லை எப்போ வரணும் அப்படிங்கிறது, இந்த 1 எப்போ வரணும் 2 எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறது தான் நமக்கு இந்த டைமிங் ஆப்ஷன். 1 முடிஞ்சோடனே 1 வந்து ஃபஸ்ட்டு நடந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே எப்போ நடக்குன்னா நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணால் தான் நடக்கும். சரியா? அதான் ஆன் கிளிக் அப்படின்னா மவுஸை கிளிக். இந்த இப்போ நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், எதுவுமே இல்லை, கிளிக் பண்ணால் தான் பறவை வரும். சரியா? மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணனா அந்த பறவை வந்து இந்த மாதிரி பெருசாகும்.
ஓகேவா? இப்போ 2 அனிமேஷன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கிளிக் பண்ணால் வரக்கூடாது, நான் சைட் ஷோ வந்தோடனே வரணும், ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா அப்போ வந்து வித் ப்ரீவியஸ் அப்படின்னா ஸ்லைடு ஓப்பன் ஆனோடனே அது வந்துருச்சா? ஸோ இதுதான், அது ஆட்டோமேட்டிக்காக எப்போ ஸ்லைடு வருதோ ஸ்லைடு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பேர்டு வரணும் அப்படின்னா வித் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்தோடனே வந்துடும். சரியா? அதே ஆஃப்டர் ப்ரீவியஸ்னா ஸ்லைட் வந்தோடனே வந்துடும். வந்துருச்சா? ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குனால அது முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு தெரியாது. நான் இன்னொரு பறவை வேணா வைக்கிறேன், காப்பி. ஸோ இது ஒரு பிக்சர், இது ஒரு பிக்சர், 2 பிக்சர் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் வரணும், அப்புறம் இந்த பிக்சர் வரணும் அப்படின்னா இந்த அனிமேஷன் இப்போ நம்ம ப்ளே பண்ணி சைட் ஷோ பண்ணி பார்ப்போம். ஒன்று வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் கிளிக் பண்ணால் அது பெருசாகுது. அப்புறம் அது பண்ணோடனே இன்னும் இது பெருசாகிட்டு இருக்கும் ஆன உடனே இன்னொன்று புதுசாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன்னா கிளிக் வித் ப்ரீவியஸ் இது முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும் அப்படின்னால ஆஃப்டர் கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணால் இது எம்பசைஸ் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து இந்த அனிமேஷன் வந்து எப்படி நடக்கணும், 1ஆம் நம்பர் அனிமேஷன் வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ் நான் கொடுத்தனால இது இந்த இதில் 1 முடிஞ்சோடனே இது 1 ஸ்டார்ட் ஆகிடும், இது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துரும். இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ஆர்டர் பண்ணுறது, எப்படி அந்த ப்ரெசன்டேஷனில் அந்த அனிமேஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. கிளிக்னு கொடுத்தோம்னா இந்த 2வது நான் கிளிக் பண்ணால் தான் வரும், இல்லைன்னா வராது. சரியா? பாருங்களேன், முதல் இது வந்து பெருசானோடனே அடுத்தது உடனே வந்துச்சு. இப்போ அப்படி வராது. ஏன்னா நான் அதோட ஸ்டார்ட் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா மவுஸை வச்சு கிளிக் பண்ணால் தான் வரணும் அப்படின்னு. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், அந்த இது வரும். சரியா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி உள்ளே வரணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறது. தென் அதோட டூரேஷன், எவ்வளோ டூரேஷன்லாம் அந்த அனிமேஷன் நடக்கணுங்கிறது. இல்லை டிலே பண்ணணும்னா எவ்வளோ டிலே ஆகி வரணும், ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆகி வரணும் அப்படின்னா எவ்வளோ டிலே ஆகி வரணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணாலும் ஒரு 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 செகண்ட் கழிச்சு தான் அது வரும். சரியா? வந்துருச்சு, எம்பசைஸ் ஆயிடுச்சு. அப்படி கிளிக் பண்ணால் தான் அது வரும். ஆனால் அது எப்படின்னா உடனே வராது. நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன், ஒரு செகண்ட் கழிச்சு வரும். வருதா? அதான் அந்த மாதிரி செட் பண்ணுறது தான் நமக்கு இங்கே டிலே ஆப்ஷன். ஸோ வந்து ஸ்டார்ட் வந்துன்னா ஸ்டார்ட்னா இந்த இமேஜ் அந்த அனிமேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணுங்கிறது. டியூரேஷன்னா அந்த அனிமேஷனோட டியூரேஷன் லென்த் எவ்வளோ நேரம் அந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படிங்கிறது. டிலே அப்படின்னா அந்த அனிமேஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலும் ட்ரிகன் ஆகிருந்தாலும் நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணாலும் எவ்வளோ நேரம் கழிச்சு அது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுக்கும். ஸோ இதுதான் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஒரு அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னா அப்போ நீங்கள் டிலே கொடுத்துக்கலாம். இது முடிஞ்சோடனே இது வரணும், ஆனால் ஒரு செகண்ட் கழிச்சு வரணும் அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவராலாக இதுதான். இன்னொன்று வந்து ட்ரிகர் இருக்குது. நீங்கள் அந்த அந்த ஸ்டைல்லையே நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வச்சுக்கலாம், அதை கிளிக் பண்ணால் வர்ற மாதிரி. உதாரணத்துக்கு நான் இன்சர்ட்டில் போயிட்டு இன்னொரு ஷேப் எடுக்கிறேன், ஒரு பட்டன் மாதிரி போடுங்க, ப்ளே பட்டன் மாதிரி. ஓகே, ஒரு ப்ளே பட்டன். ப்ளே பட்டன் வச்சோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா இதெல்லாம் நம்ம பார்ப்போம், ஆக்ஷன் சென்டரில் போய் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அனிமேஷனில் போயிட்டு ட்ரிகர். ஓகே, இதுக்கான ட்ரிகர் வந்து என்னென்னு கேட்குது. கிளிக் ஆன் பிக்சர் 1 ஆக்ஷன் பட்டன். இப்போ இந்த பாருங்களேன், இப்போ இந்த சைடில் மொத்தம் 3 படம் இருக்குது. எனக்கு வந்து இந்த பறவை எப்போ வரணும் அப்படிங்கிறது எது ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆன் மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், ட்ரிகர் பண்ணேன். இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இது ஆரம்பிக்கணும் அப்படின்னா ட்ரிகரில் போயிட்டு ஆன் கிளிக், எதில் கிளிக் பண்ணால் வரணும், பிக்சர் 1 பிக்சர் 2 பிக்சர் 1 பிக்சர் 2ங்கிறது பேர்ட்ஸ். சரியா? ஆக்ஷன் பட்டனுங்கிறது நான் ஃபார்வர்ட் பண்ண பட்டன் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல் ஷோ கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து முன்னாடி வந்து நான் ஓப்பன் பண்ணோடனே வந்துச்சு. இப்போ நான் எங்கே கிளிக் பண்ணாலும் அந்த படம் வராது. சரியா? இந்த இது வந்துருச்சு, ஏன்னா இதுக்கு நான் செட் பண்ணலை, இது கிளிக் பண்ணால் தான் வரணும் அப்படிங்கிறனால. இங்கே இருக்கிற பேர்டு மட்டும் இந்த பட்டனில் நான் ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். சரி, அதில் டிஃபால்ட்டாக வேற ஒரு இது செட் ஆயிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் ஹைப்பர் லிங்க் வருதா? ஸோ இது மாதிரி தான் நம்ம இந்த இதை கிளிக் பண்ண ட்ரிகர் பாயிண்ட், நம்ம மவுஸை கிளிக் பண்ணுறது வேற எங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கனாலும் வராது. ட்ரிகர்லாம் என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ கன்னில்
அந்த ட்ரிகர்னு சொல்லுவோம்ல, அந்த அழுத்துறதுக்கு சுடுறதுக்கு அழுத்துவோம்ல, அதான் ட்ரிகர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் எதுனா இந்த பட்டன். இந்த பட்டன் நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். இந்த படம் தான் வைக்கணும் இல்லை, எந்த படம் இப்போ நான் வேறு எங்கே கிளிக் பண்ணாலும் அந்த பறவை வராது. இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் இந்த நடுவில் இந்த பறவை வரும். வருதா? ஸோ இதுதான் இது மாதிரி வந்து இதை கிளிக் பண்ண இது ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் நீங்கள் உங்கள் ஸ்லைட்லேயே செட் பண்ண வச்சிங்கன்னா அப்போ இந்த ட்ரிகர் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோதான் வந்து இந்த அனிமேஷன் அப்படிங்கிறத இருக்கிறது. ஸோ ஃபுல்லாக நமக்கு இதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கே கிளியராக 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அனிமேஷன் வச்சு தான் நம்ம ப்ரெசன்டேஷனோட க்ரியேட்டிவிட்டியே வரும். நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து எவ்வளோ கண்டென்ட் போட்டு ரெடி பண்ணாலும் அது ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த அனிமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நிறைய டைம் எடுத்துகிட்டு இந்த அனிமேஷன் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். அனிமேஷன் இருக்கிற எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அனிமேஷன் என்னென்ன என்ட்ரன்ஸ் எப்படி கொடுக்குறது, எம்பசைஸ் எப்படி கொடுக்குறது, அப்புறம் எக்ஸிட் எப்படி கொடுக்குறது, பாத் எப்படி கொடுக்குறது, அதே மாதிரி வந்து அதோட செட்டிங்ஸ் அனிமேஷன் பேனில் போயிட்டு எப்படி நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறது, எப்படி நம்ம செட் பண்ணுறது, ட்ரிகர் கொடுக்குறது, அனிமேஷன் பெயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்டார்ட் ஆப்ஷன், டைமிங் எப்படி செட் பண்ணுறது, இதெல்லாமே கிளியராக நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வேணாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். நீங்கள் அதை எடுத்து கூட எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணுன்னா அதை பற்றி கூட நீங்கள் பழகிக்கணும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாரும் இருக்கீங்களா? எஸ் சார். நோ சார், எந்த டவுட்டும் இல்லை சார். சரி, ஓகே. பவர் பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சீக்கிரம் மறந்துடும். கம்ப்யூட்டரில் எல்லாமே வந்து கற்றுக்கிற போது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஏன்னா நமக்கு கம்ப்யூட்டரில் ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்கம்மா, இது டவுட்டா? சார் சொல்லுங்க மேம். இந்த ஸ்லைட்ஸுக்கு வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட் செட் பண்ணுவாங்களா சார்? அது தனியா வேற எதுல போடணுமா சார்? சவுண்ட் கொடுக்குறதா? சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணணும்ல சார்? அது வந்து இதுல பண்ண முடியாதா இப்போ? சவுண்ட் எஃபெக்ட் வந்து இதில் கொடுக்கலாம். அது வந்து இது அனிமேஷன்ல தான் போடணுமா சார்? அதுவும் அனிமேஷனில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து இதில் இல்லை, அது டிரான்சிஷனில் வரும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இந்த இருக்குல்ல சவுண்ட்ஸ், இதில் டிரான்சிஷனில் தான் வரும். உள்ள இதில் தான் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த அப்ளாஸ் கொடுக்குறது அது மாதிரி வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேர்ட்ஸ்க்கு வேணால் கொடுக்குறேன். பறக்கும் போது ஏதாவது சவுண்ட் வரும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷனில் வராது, அது டிரான்சிஷனில் இருக்குது. சரியா? ஓகே சார். ஒரு ஆப்ஜெக்ட் இன்னும் ஒரு அனிமேஷன் நடக்கும்போது ஏதாவது சவுண்ட் வரணும்னா இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்ளாஸ் கிளிக் என்ன மாதிரி சவுண்ட் வரணுமோ சவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணல, ஸோ நான் இதில் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஏதாவது சவுண்ட் வரணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் சவுண்டு, சிம் சவுண்டு, அது நீங்கள் ஸ்லைடுக்கு தான் வருது, எனி ஆப்ஜெக்ட்டுக்கு வராது. ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஆப்ஜெக்ட்டுக்கும் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. இருக்குது, இங்கே செகண்ட்ஸ் தான் இருக்குது, சவுண்ட்ஸ் இல்லை. சரி, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தனியாக வேணால் ஒரு சவுண்ட் கிளிப் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இன்செட்லாம் நம்ம பிக்சர்லாம் ஆட் பண்ணோம்ல, அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ ஆடியோ எல்லாமே இங்கே இருக்குது. ஆடியோவில் போயிட்டு ஏதாவது ஒரு சவுண்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு சவுண்டை எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்டு sample data music இல்லை வீடியோஸ். சரி, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆடியோ வீடியோலாம் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, டிரான்சிஷன் எப்படி செட் பண்ணுறது, இதை பற்றியும் நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரைடே பார்ப்போம். தேங்க்யூ.